திருமாவளவன் பட்டியலின சமூக பாதுகாவலன் அல்ல எனவும் மாற்று மத மேடை நிகழ்வில் பட்டியலின மக்களுக்கு எதிராக பேசியவர் என எச். ராஜா குற்றச்சாட்டு வைத்துள்ளார். காஞ்சிபுரம் அடுத்த மேல்சிறுனை கிராமத்தில் ஸ்ரீ சாய் பீடம் அமைந்துள்ளது. இங்கு நடைபெற்ற மகா யாகத்தில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பாஜக தேசிய குழு உறுப்பினர் எச். ராஜா சுவாமி தரிசனம் மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய எச். ராஜா, ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் உண்மையை வெளிக்கொணர உண்மையான வழக்கு விசாரணைக்கு சிபிஐ வேண்டும் எனவும், திருவேங்கடம் என்கவுண்டர் நிகழ்வில் பல்வேறு முரண்பாடுகள் உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் திருமாவளவன் பட்டியலின மக்களின் பாதுகாவலன் அல்ல எனவும், பல்வேறு மத மேடைகளில் பட்டியலினத்துக்கு எதிரான கருத்துக்களை தெரிவித்தவர் என்றும் குற்றம் சாட்டினார். முதல் நாளிலிருந்து பாரதிய ஜனதா கட்சி கேட்பது, எல்லா எதிர்கட்சிகளும் கேட்பது, சிபிஐ என்கொயரி மாத்திரம்தான் உண்மையை வெளில கொண்டு வரும். இவரோட சிபிசிஐடினா அது அறிவாலய போலீஸ் தானே, அதுல எப்படி உண்மை வெளில வரும்? இப்ப திருவேங்கடம் இஷ்யூவே இது நீதிமன்றமே மொட்டம் இந்த கேஸை எடுத்து நடத்தணுங்கிறது என்னோட பிரேயர். அதனால இந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில உண்மைகள் வெளியே வருமா, உண்மையாக விசாரணை நடக்குமா அப்படிங்கிறது திருவேங்கடம் கொலையிலிருந்தே நமக்கு சந்தேகத்தை கொடுக்கும். திருமாவளவன் பட்டியல் சமுதாயத்தினுடைய பாதுகாவலர் இல்லை, என்னைக்குமே இருந்ததில்லை. அவர் மாற்று மத மேடைகளிலே ஏறி பட்டியல் சமுதாய மக்கள் சாம்பவர்கள், ஆனா அவர்களுடைய கலாச்சாரம் பண்பாட்டுக்கும் எதிராக பேசுற நபர் இந்த திருமாவளவன் என்கின்ற தீய சக்தி. சேலம் மாவட்டம் ஓமலூரில் உள்ள அதிமுக புறநகர் மாவட்ட அலுவலகத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் நாகப்பட்டினம் மாவட்டத்திலிருந்து அமைப்பு செயலாளர் OS மணியன் தலைமையில் திமுகவிலிருந்து சுமார் 200க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணையும் விழா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அம்மா உணவகம் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு சரியான முறையில் செயல்படவில்லை எனவும், தரமான பொருட்கள் வழங்கப்படாததால் தரமான உணவு தயாரித்து ஏழை எளியவருக்கு வழங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு உள்ளதாகவும், எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை உள்ளிட்ட குற்ற சம்பவங்கள் நடைபெற்று வருவதாகவும் கூறினார். அம்மா உணவகம் தமிழகம் முழுவதும் 664 இடங்களில் ஏற்பாடு செய்து அதில் ஏழை எளிய மக்கள், தொழிலாளிகள் வயிறார மலிவு விலையில் அவர்கள் உணவருந்தி வந்தார்கள். அப்படிப்பட்ட அம்மா உணவகம் வெளியா திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு சரியான முறையிலே செயல்படவில்லை. அம்மா உணவகத்திற்கு தரமான பொருட்கள் கொடுக்கப்படவில்லை. அதனால் தரமான உணவு தயாரித்து வழங்க முடியாத இருந்த காரணத்தினால் அம்மா உணவகத்திற்கு வருகிறவர்களுடைய எண்ணிக்கை குறைந்தது. அதோடு அம்மா உணவகத்தில் பணி செய்த பணியாளர்கள் பாதி அளவு குறைக்கப்பட்டு விட்டார்கள். சென்னையிலே சுமார் 407 அம்மா உணவகங்கள் செயல்பட்டு வந்தன. விடியா திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு 19 அம்மா உணவகங்களை மூடிவிட்டார்கள். வருகின்ற 10 ஆண்டுகளில் இந்தியா தன்னிறைவு பெற்ற நாடாக இருக்கும் என்று பிரதமர் அறிவித்திருக்கும் நிலையில் அந்த அடிப்படையில் நிதிநிலை அறிக்கை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக OPS பேட்டியளித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதல்வர் OPS பட்ஜெட் தாக்கல் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், வருகிற 10 ஆண்டுகளில் இந்தியா தன்னிறைவு பெற்ற நாடாக இருக்கும் என்று பிரதமர் அறிவித்திருக்கும் நிலையில் நிதிநிலை அறிக்கை அந்த அடிப்படையில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக கூறினார். மின்சார கட்டணம் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், மின்கட்டண விலையை அடிக்கடி உயர்த்தி பாமர மக்களில் இருந்து மேல்தட்டு மக்கள் வரை மிகப்பெரிய சுமையை திமுக அரசு தந்திருப்பதாக கூறினார். மேலும் தேர்தலுக்கு திமுக ஒருங்கிணைப்பு குழு அமைத்தது குறித்த கேள்விக்கு, ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தேர்தலுக்கு முன்பு நாங்கள்தான் வெற்றி பெறுவோம் என்று கூறுவது வாடிக்கையானது, ஆனால் இறுதி தீர்ப்பு மக்கள் கையில் உள்ளதாக கூறினார். மின்சாரம் அடிக்கடி உயர்த்தி பாமர மக்கள் மேல்தட்டு மக்கள் வரை மிகப்பெரிய சுமையை திமுக அரசு தந்திருக்கிறது. இது அனைத்து தரப்பட்ட மக்களையும் மிகவும் பாதிக்கும் என்று தெரிவித்தது. நீண்ட விரிவான அறிக்கை நான் வெளியிட்டேன். திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆடி மாத பௌர்ணமி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை பொது விடுமுறை பக்தர்கள் குவிந்ததால்
2 மணி நேரத்திற்கு மேலாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் முருகப்பெருமானின் பிரசித்தி பெற்ற 5 படை திருக்கோவிலாகும். ஆடி மாத பௌர்ணமி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் பல்வேறு மாவட்டம் மற்றும் மாநிலங்களில் இருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய மலைக்கோவிலில் குவிந்துள்ளனர். இந்நிலையில் அதிக அளவு பக்தர்கள் காவடி எடுத்து வந்து தரிசனம் செய்ய வந்ததால் மலைக்கோவில் செல்லும் சாலையில் 3 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. மலைக்கோவிலில் போதிய பார்க்கிங் வசதி இல்லாததால் பக்தர்கள் வந்த வாகனங்கள் மலைக்கோவில் அடிவாரம் வரை நீண்ட வரிசையில் நிற்கிறது. இதனால் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் மலைக்கோவிலில் நிரந்தர பார்க்கிங் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் எனவும் பக்தர்கள் தங்கு தடையின்றி சுவாமி தரிசனம் செய்ய ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் நினைவு தினத்தை ஒட்டி புதுச்சேரி அரசு சார்பில் சிவாஜி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் நடிகர் திலகம் சிவாலய சிவாஜி கணேசனின் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், சாய் சரவணன், துணை சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து சிவாஜி ரசிகர்கள் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.